வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேற்றுக்கு நிஃப்டி வந்து ஒரு 121 பாயிண்ட் டாப்பில் ட்ரேட் ஆகிருக்கு. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு இம்பார்ட்டண்ட் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். வேதாந்தா புதுசாக அந்த கம்பெனிஸ்லாம் டிமெர்ஜ் பண்ணுறதுனால அது 8% இருக்குது. அதானி கிரீன், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஹெச்ஏஎல். இது வந்து லார்ஜ் கேப்லேயும். மிட் கேப்பில் பிஹெச்இஎல், ஆர்எஸ் லேப்ஸ், மொதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதெல்லாம் 600க்கு கீழே வந்தால் ட்ரை பண்ணலாம். கேஇஏ இண்டஸ்ட்ரீஸ் இதுவும். ஸ்மால் கேப்பில் லால் பாத்ஸ் லேப், மீஷோ, சோழமண்டலம் ஹோல்டிங் அண்ட் நியூலாண்ட் லேப் இதெல்லாம் நேற்றுக்கு மேலே ஏறி இருக்காங்க. ஸோ லூசர்ஸ் லிஸ்ட்டில் டிமார்ட், பாரதி ஏர்டெல், மசகண்டா ஷாக், கோட்டக் மஹேந்திரா பேங்க். ஸோ மிட் கேப்பில் கோஃபோர்ஜ், ஆயில் இண்டியா, இந்தியன் பேங்க் அண்ட் இண்டஸ் டவர். இதில் ஆயில் இண்டியா இன்னும் கூட இறங்குனா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்மால் கேப் நம்ம பெருசாக பார்க்குறதில்ல. இதில் எல்லா ஸ்டாக்ஸுமே கீழே நிறையா இறங்கி தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஸ்லோவாக 750 கீழெலாம் வரும்பொழுதுலாம் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பிங்க. இது என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஆரம்பிங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. எஃப்ஐஐஸ் வந்து நேற்றுக்கு நெட் பையராக இருந்திருக்காங்க. 2800 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது நல்ல விஷயம். மார்க்கெட் நேற்றுக்கு ரொம்ப பெருசாக ஏறலைனாலும் பட் எஃப்ஐஐ கேஷ் பொசிஷனில் 3000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. டிஐயும் ஒரு 4700 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு எல்லா கண்ட்ரியுமே இதுவாக தான் இருக்குது. ஸோ யூஎஸ்ஏவும் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ யூஎஸ் 10 இயர் பாண்ட் ஈல்டும் மைனஸில் தான் 0.13 கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நாஸ்டாக்கும் கம்மியாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸும் 1% கீழே 500 பாயிண்ட்டுக்கு கீழே இறங்கி போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நாஸ்டாக் ஒரு 61 பாயிண்ட் இறங்கி கீழே இருக்கா. S&P 500 29 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸ் 568 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து நேற்றுக்கு 1 டே ஹோல்டிங் வந்து ஒரு $7,000 $68 கிட்ட டவுன் ஆகிருக்கு. நேற்றுக்கு பெரிய லூசர்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோலன்னு பார்த்தீங்கன்னா சிப் கம்பெனிஸ், ஏஎம்டி, இன்டெல். ஸோ ஏஎம்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5%, இன்டெல் ஒரு 3% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே டெம்பரரி லாஸஸ் தான். ஸோ நம்ம லாங் டேர்மில் பார்க்கும்போது இது எல்லாமே பெரிய லெவலில் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஎம்டி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். கிட்டத்தட்ட இப்போ 200% ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மாதிரி இன்டெல்லும் அதே மாதிரி நல்ல ப்ராஃபிட்டில், அதாவது டபுளாகி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மெயினாக இப்போதைக்கு நல்ல கன்சிடரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற யூஎஸ் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிலீவர் வாங்கலாம், ஹோண்டா மோட்டார்ஸ் வாங்கலாம், டொயோட்டா மோட்டார்ஸ் வாங்கலாம். ஜேபி மார்கன் நான் கண்டினியூஸாக வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அது ஏறுதோ இறங்குதோ இல்லையோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேங்க்கு இந்த வேர்ல்டு. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நான் ஜேபி மார்கன் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு பிரபுதாஸ் லீலாதருங்கிற ப்ரோக்கிங் ஃபர்மு $2,484 டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இங்கே பார்க்குறத விட யூனிலீவர் யூஎஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. எஃப்எம்சிஜி கம்பெனினா ஐடிசி பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஈரான் வாரால் நம்ம இந்தியன் பேங்க்ஸு கொஞ்சம் காஷியஸ் மெஷரில் தான் இருக்காங்க. பெருசாக ப்ரொவிஷன்ஸ் எதுவும் ரைட் ஆஃப் பண்ணல, அலோகேட் பண்ணல. நேற்றுக்கு மார்க்கெட் மேலே ஏறதுக்கு மெயின் காரணம் மார்க்கெட் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நல்லா இருந்திருக்கு. அதே நேரத்தில் பவர் கம்பெனிஸ், அதானி போர்ட்ஸ், அதானி, ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பிக் வெயிட்ஸ்லாம் ஏறி இருந்தாங்க. ஈவன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1% ஏறி இருந்துச்சு. ஸோ இதனால தான் ஓவராலாக மார்க்கெட்டில் பையிங் அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் நேற்றுக்கு இம்பார்ட்டண்ட் லெவல் 24,100 டச் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பெட்ரோநெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை ரெஸ்யூம் பண்ணுவாங்க போஸ்ட் க்ரைசிஸ். இப்போதைக்கு கத்தார்லேருந்து இது வர்றதில்லை, எல்என்ஜி வர்றதில்லை. அவங்க ஃபோர்ஸ் மெஷர் எடுத்திருக்காங்க. ஸோ 2 டேங்க்ஸ் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று நியூ டேங்க்ஸ் வந்து ஈஸ்டர்ன் டெர்மினல்லையும், இன்னொன்று வந்து கொச்சிலையும் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஈரான் யூஎஸ் வாரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து பெட்ரோநெட்டை வந்து எல்என்ஜி கிளியராக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நேற்றுக்கு நம்ம ஊரில் பெரிய நியூஸு, எலெக்ஷனில் யாருமே எதிர்பாராத அளவில் விஜய் ஜெயிச்சிருக்காப்புல 108 சீட்டுக்கிட்ட ஜெயிச்சிருக்காரு. பட் இது வந்து ஹங் அசம்பிளியாக தான் முடியும். இன்னும் 10 சீட்டுக்கிட்ட அவருக்கு தேவைப்படுது. ஸோ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஹங் அசம்பிளியால் நம்மளுக்கு மெஜாரிட்டியாக நல்ல விஷயங்களையும் செய்ய விட மாட்டானுங்க. கெட்ட விஷயங்கள் ஒழுங்காக டிஎம்கே வந்து அப்போசிஷனில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம நாட்டுக்குள்ளார வராமல் பாதுகாக்கலாம். பட் திமுகவே தீய சக்தின்னு வேறு லெவலில் ப்ரொபகண்டா பண்ணி இது வந்து பெரிய வின்னு விஜய்க்கு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட Q4 ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 41% இயர்-ஆன்-இயர் ஏறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ BHEL ஷேர் ஹோல்டர் தான் இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸு. ப்ராஃபிட் வந்து 156% ரன் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 3 டைம்ஸ் ஏறி இருக்குது. ஸோ NTPCலேருந்து முக்கியமான நியூஸு, NTPC வந்து 100 மெகாவாட் சோலார் யூனிட்டை வந்து தெலங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கமிஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டோட்டலாக 176 யூனிட்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இதில் 100 மெகாவாட்ஸ் யூனிட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் NTPC குரூப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா 89,805 மெகாவாட்ஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து NTPC இப்போயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கும். பட் இதை வந்து ஒரு 300 to 350 ரேஞ்சில் வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரேஞ்சாக இருக்கும். நான் அதுக்கு முன்னாடியுமே வாங்கியிருக்கேன். ஸோ இந்தியன் ருப்பி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ 95.23 ரேஞ்சில் US டாலருக்கு அகெயின்ஸ்டாக மண்டே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ மெயினாக வந்து மிடில் ஈஸ்ட்டில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆயில் ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு தான் ஒரு 2000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விற்றுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா Brent க்ரூடு $113 கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பர் பேரல். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.